வேத சாக அழியறதை பார்த்துன்னு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவா இந்த வேத சம்மேளனம் எல்லாம் அப்பப்போ வச்சு அதை படிக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேத சம்மேளனம் பண்ணினா. அந்த அகில பாரத வேத சம்மேளனம் அந்த சிவாவிஷ்ணு ஆலயத்துல நடந்தது. அதை ஞாபகார்த்தமா அங்க ஒரு பெரிய வேதாரண்ய மண்டபம் அப்படின்னு ஒண்ணு எழுப்பணும் அப்படின்னு பெரியவா அதை திறந்து வைக்கிறதுக்காக வந்தா. அந்த வேதாரண்ய மண்டபத்தை கட்டுறதுக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் தான் அடிக்கல் நாட்டினா. அதுக்கப்புறம் அந்த கட்டடம் விரிவா வந்து அதை பெரியவா 1966 மார்ச் மாசம் 10ஆம் தேதி திறந்து வச்சா. இந்த வேதாரண்ய மண்டபத்தை திறந்து வச்சுட்டு பெரியவா ஒரு முக்கியமான திட்டத்தை, உலகத்துக்கு பயனுள்ள ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா. அது என்ன அப்படின்னா, பெரியவாளோட ரொம்ப பிரசித்தமான பிரபலமான ஃபேமஸ் திட்டம் பிடியரிசி திட்டம் அப்படிங்கிறது. இந்த பிடியரிசி திட்டம் அப்படிங்கிறது அது என்ன, அந்த திட்டத்துனா எப்படி நடத்தணும், அதோட பலன் என்ன அப்படிங்கிறதுல நாம கொஞ்சம் விரிவாவே பார்க்கணும். இதோட இந்த திட்டம் ரொம்ப எளிமையான திட்டம், ஆனா அதோட பலனும் ரொம்ப வலிமையானது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். பெரியவா காரியம் சொல்றது எதுவுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா பலன் ரொம்ப அபரிமிதமா இருக்கும். அது மாதிரிதான் இந்த பிடியரிசி திட்டத்துப்படி